ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூங்டங் சீரீஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டோங்கில் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் தான் வேலை செஞ்சிட்ருக்கான். அங்கே அவங்க பாஸ் வேற அவன் அவர்கிட்ட பணம் கேட்குறான். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக அட்வான்ஸாக பணம் கேட்டாங்க, நான் கொடுக்கணுன்ட்டு. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் இவன் குடிக்க தான் பணம் கேட்குறான்ட்டு. அதனால் தராமல் சீக்கிரம் கேரேஜை சாத்திட்டு கிளம்புன்னு சொல்ல அவன் அவரை பார்த்து பின்னாடி திட்டிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்கான். அதாவது சர்வீஸுக்கு வந்த காரை. அப்போ தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிடுறான். இப்போ டோங்க்லா அந்த ஆக்சிடெண்ட்டோட சிசிடிவி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த கில்லர் இவனுக்கு அந்த சிசிடிவி அனுப்பியிருக்காங்க போல். ஒருத்தங்க த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கான்ல அவன் அதை பார்த்து இவன் பதட்டமாயிட்ருக்கான். இன்னொரு பக்கம் ஜேடும் கம்மினும் டெர்ரோட டெத் சீனில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருந்துச்சு, அங்கே என்னென்ன ஆதாரம் இருந்துச்சுங்கிற மாதிரி ஃபாரன்சிக் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும் போது தான் தெரியுது அந்த இடத்துல கெட்டமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸ் இருந்திருக்கு. பட் அது டெர்ரோட பிலாங்கிங்ஸ் எதுலையுமே இல்லை. அவன் மேலேயும் அவனோட முகம் லங்ஸ் கட்டையும் தான் இருந்திருக்கு. ஸோ யாரோ அவனுக்கு வேணே ட்ரக்ஸ் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. கம்மினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்சனல் ரிவெஞ்சாக இருக்குமோன்னு தோணுது. அதோட அந்த அவெஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 8 பசங்க, அவங்கள ஒருத்தங்க தான் கண்டிப்பாக கில்லர்னு எனக்கு உறுதியாக தோணுது. இன்னொரு பக்கம் ஜேடுக்கு அந்த டெர்ரையும் சரி ஃபையும் சரி ஒரே ஆள் தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ, ஏன்னா 2 பேருக்குமே ட்ரக்ஸ் கொடுத்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த சந்தேகம் அவனுக்கு வருது. அதோட இவங்க எல்லாருமே ஒன்றா விளையாடுற விளையாட்டு தான் ட்ரூத் ஆர்டர். அதை சொல்லி தானே இப்போ கொலையும் நடந்துட்டுருக்கு. ஸோ இனி இவங்களுக்கு அந்த அவெஞ்சர்ஸ் கேங் மேலே தான் சந்தேகம் அதிகமாக இருக்குது. அதோட இந்த ஃபைட்டர் இவங்களை கொன்னது மட்டும் ஒரு எண்டு இல்லை. கண்டிப்பாக அந்த கேங்கில் இருக்க நிறைய பேர் கொலை பண்ணுவாங்கன்ட்டு இவங்களுக்கு தோணுது. ஸோ ஜேட் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அங்கே கேங்கில் இருக்க எல்லா பசங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க மாதிரி சொல்ல, அப்போ அந்த பொண்ணும் உங்கள் தம்பி மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்க சொல்கிறீங்களான்னு கேட்க அவன் ஆமாங்கிறான். பட் கமெண்ட் சொல்கிறான், உன் தம்பி வேணால் நம்ம 2 பேர் மானிட்டர் பண்ணிக்கலான்ட்டு. ஏன் இப்படி கமெண்ட் சொல்கிறான்னா, ஜே வந்து இவங்க 2 பேரை நம்பணும். அப்படி நம்பிட்டானா அவன் நிறைய இன்ஃபர்மேஷன் தருவான்ல. அதனால் ஜேவை இவங்க 2 பேரையும் மானிட்டர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஜேட் வந்து கமெண்ட் கட்ட அவங்க லீஸ் அக்ரிமெண்ட் கேட்டிருந்தான்ல, அதை காட்ட நீனா அவ்வளோ சீக்கிரம் இது ரெடி பண்ணிட்டியா, இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்க உன் வீட்டில் நான் தங்க இருக்கேன்னு கேட்க அப்போ ஜேட் சொல்கிறான், நீங்கள் என் கூட தங்குறது வாமா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் ஆமாண்டா சொல்லுவேன்னு சொல்ல அதோடு இவன் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் போடுறான். என்னன்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒர்க் பற்றிலாம் பேசக்கூடாதுன்ட்டு. அப்படியே லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி போக கமெண்ட் சொல்கிறான், நான் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன், அதெல்லாம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு. பட் ஜேட் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க, பட் ஏன் கிட்ட வீட்டில் வந்து ஒர்க்கை பற்றி எதுவும் பேசக்கூடாது, இதெல்லாம் ஓகேனா நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு அவன் 2-3 ரூல்ஸ் கொடுத்து சொல்ல அப்போ கமெண்ட் சொல்லிடுறான், நான் அதை நல்லா படித்து பார்த்துட்டு தான் சைன் பண்ணுவேன்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் இப்போ வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா ஒர்க் ஹவர்ஸ்லாம் அவன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இப்போ ஒரு டாக்டர் தான் இவங்க 2 பேர் மீட் பண்ண போகிறாங்க. அந்த டாக்டரும் ஜேடும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவர் ஜேட் கிட்ட சொல்கிறாரு, என்ன கேப்டன் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்ட்டு. இவனும் நான் லேட்டாலாம் வரலையேன்னு கேட்க அப்பா கமெண்ட் புள்ளி விவரமாக சொல்கிறான், இல்லை லேட்டு தான், நீ 30 செகண்ட் லேட்டாக வந்திருக்கன்ட்டு. அதுக்கு அந்த டாக்டரும், சூப்பர் சார், நீங்கள் ரொம்ப பஞ்சுவலாக பேசுகிறீங்கன்ட்டு கமெண்ட் கிட்ட கை கொடுத்துட்ருக்க. அதை பார்க்கும்போது ஜேடுக்கு அப்படியே பொறாமையாக இருக்குது. இந்த டாக்டர் வேறு நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, கூலாக பேசுகிறீங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கனால அவன் அந்த கையை பிடிச்சி விலக்கி இவன் கை கொடுக்க ஆரம்பிச்சிடறான் அந்த டாக்டர் கிட்ட. அதுக்கப்புறம் இவங்க டாரோட டெட் பாடியை பார்த்து தான் அதில் இவனுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் அந்த டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. டார் இறந்தான்ல, அப்போ அவனுக்கு ஹெவியாக பிளட் லாஸ் ஆனனால தான் அவன் இறந்துருக்கான். அதோட கெட்டமே நம்ம உடம்புல இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களா ஆல்ரெடி. அதை பற்றியுமே இந்த டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறக்காக தான் அந்த கெட்டமைன் கொடுத்துருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு அந்த டாக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கமின் கிட்ட லைன் ஐடி கேட்குறாங்க. பட் கமின் என்ன சொல்லிடுறான்னா, இல்லை என்கிட்ட லைன் ஐடியெல்லாம் இல்லை, நீங்கள் இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் இமெயில் ஐடியை கொடுத்துட்றான். அதை பார்த்துட்டு ஜேட் சிரிக்கிறான், இவன் இமெயில் தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கமின் அங்கேருந்து வெளியே போயிடுறான். ஆனால் ஜேட் அந்த டாக்டர் கிட்ட கேட்குறான், நம்ம இத்தனை வருஷமாக பழக்கத்தில் இருக்கோம், நீ என்கிட்ட அது கேட்டது இல்லைன்ட்டு. ஆனால் அந்த டாக்டரும், ஏன்னா உங்ககிட்ட வாங்கணும்னு எனக்கு தோணல, எனக்கு கமின் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அவருக்கு யாராச்சும் பிடிச்சிருக்காங்க மாதிரி இவங்கிட்ட கேட்டுட்ருக்க. இவனுக்கே கமெண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, உனக்கு வேணா நீ அவர்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் ஜேட் போய் கமின் கிட்ட கேட்குறான், எனக்கு உங்கள் மெயில் ஐடி கொடுங்கன்ட்டு. அதுக்கு கமினும் ஏன்னு கேட்க, ஏன்னா நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன்ல, எப்படி இருந்தாலும் நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக கொடுங்கன்னு கேட்க கமினும் ஜேடோட ஃபோனை வாங்கி
டைப் பண்ணி தரான். பார்த்தா கமினுக்கு லைன் ஐடிலாம் இருக்குது. அவன் டாக்டர் கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான். ஓ, நீங்கள் லைன் ஐடி யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க, கன்வீனியன்ஸ்க்காக தான் யூஸ் யூஸ் பண்ணுவேன், அதுவும் நீ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தானே, நான் கற்றுக்குறேங்க மாதிரி அவன் அதை கொடுத்துட்டு போக ஜேடுக்கு ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அப்பன்னு பார்த்தா தான் தெரியுது, அவங்க கமாண்டர் கூப்பிட்றாரு. ஏன்னா இந்த கேஸில் இன்னொரு டெத் வேறு ஆயிருக்குல்ல. ஆல்ரெடி அந்த ஃபைங்கிற பொண்ணு இறந்துட்டா, இப்போ டரு இறந்துட்டா. ஸோ ரொம்ப ப்ரெஷர் வரும்ல. அதனால் அவர் கூப்பிட்டு கமினி ஜேடி பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. இதில் கமின் வர புதுசாக வந்த ஆஃபீஸர், அவனை நம்பி இந்த ஜாப் கொடுத்து அது இப்படி எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தால், அதுவும் இன்னொரு கொலை வேறு நடந்திருக்குன்னா கமின் மேலே தானே எல்லா இதுவும் போகும். அந்த ப்ரெஷரில் அவர் கமினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, இவனும் சொல்லிகிட்டு இருக்கான், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு எல்லா க்ளூவும் கிடச்சிட்ருக்கு. ஸோ இன்னொருத்தங்க இறந்தனால இது சீரியல் கில்லர்னு எங்களுக்கு தோணுது, நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிருவோன்னு சொல்லிகிட்டு இருக்க, அவர் திட்டுறாரு, நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருக்கீங்க. அதோட இந்த கேஸில் இன்னொரு டைம் இந்த எம்பியோட பையனெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க, அவங்க பெரிய இடங்கிற மாதிரி இந்த கமாண்டர் சொல்ல, அப்போ கமெண்ட் சொல்கிறான், அவங்க இன்னசென்ட்னா அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு. பட் இந்த கமாண்டர் வார்ன் பண்ணுறாரு, நான் உங்களுக்கு கடைசியாக வார்ன் பண்ணுறேன், அந்த எம்பி கூட நீங்கள் போட்டி போகிற அளவுக்கு நீங்கள் ஆள் இல்லை, கடைசியில் எல்லா பிரச்சனையும் ஏன் மேலே தான் வரும். ஸோ அவர் பையன் கூட நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இன்னும் 7 நாளில் இதெல்லாம் முடிக்கணும், இல்லைனா இந்த கேஸை வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்துருவேன்னு சொல்ல, அப்போ கம்மினுக்கு கோவம் வருது, அவன் கையெல்லாம் முறுக்குறான். இதெல்லாம் ஜேடுமே நோட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கமினும் ஜேடும் இந்த ஒர்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க, கமின் சொல்கிறான், அது கமாண்டருக்கும் எனக்கும் இருக்க பிரச்சனை தான், நீ எதுவும் ஒர்க் பண்ணிக்காதன்ட்டு அவன் ஜேட் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி பார்த்தா அவங்களுக்கு டாங்க்ல எதையோ மறைக்கிறாங்க மாதிரி தோணுது. ஏன்னா டர் இறந்த இடத்துலையும் டாங்க்ல இருந்திருப்பான்ல. அப்புறம் கமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சேரன் மேலேயும் சம்ப் மேலேயும் தான் டவுட் வருது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்குமோங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் 5 வந்து கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் இறந்ததுக்கே இந்த சாம்ப் எதுவுமே ஃபீல் பண்ணல. அந்த யோசனை வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்குது. அப்போ கமின் சொல்கிறான், இவங்களுக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, 5 வந்து இறந்துட்டா, 5 வந்து டர் ரேப் பண்ணியிருக்கான், பார்த்தா இப்போ டர்ருமே இறந்துட்டான். ஸோ இதை பற்றிலாம் இவங்க யோசிச்சுட்டு அடுத்து சம்பை பார்க்க போகிறாங்க. அவங்ககிட்ட டர்ரை பற்றி கேட்க அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்கே தங்குறான்ல இவன், எப்பயுமே 5 கூட அவன் வீட்டுக்கு போவான் போல், அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் கமின் நோட் பண்ணுறான், அவனோட சேரில் ஒரு ஜாக்கெட் இருக்குது. அது யாருன்னா சேரன் இதுக்கு முன்னாடி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருப்பாங்களா, அப்போ அந்த ஜாக்கெட் போட்டிருப்பா. அதை கமின் நல்லாவே நோட் பண்ணிக்கிறான். இவங்க மறுபடியும் டர்ரை பற்றி இவங்ககிட்ட விசாரிக்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, வேணா நீங்கள் என் லாயர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்ல, இவங்க சொல்கிறாங்க, நீ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், அதுவும் நீ கில்ட்டாக இருந்தால் தான் நீ லாயரா அது இதுன்னு சொல்ல முடியும், நீ எந்த தப்பும் பண்ணலன்னா நீ ஏன் பயப்படுற, சப்போஸ் இந்த கேஸை அன்கவர் பண்ண உன் மேலே ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உங்கள் அப்பா பேரை சொல்லி கூட நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல, இவன் கூட சண்டைக்கு வர மாதிரி வரான். அப்போ கமின் இவன் கையை பிடிச்சி ஒரே மடக்கு தான் அவனை தள்ளி விட்டுறான். கமின் கடலை அவன் பாய்ச்ச பழிக்காதில்ல. அதுக்கப்புறம் ஜேடு தான் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கமினை வெளியே கூட்டிகிட்டு வரான். ஸோ ஜேட் சொல்கிறான், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்க பழகிக்கணும் அப்படின்னு சொல்ல, கமின் சொல்கிறான், நீ கவலைப்படாத, நம்ம அதை பார்த்துக்கலான்ட்டு. பட் ஜேடோ, நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் எப்படி சர்வை பண்ணுவேன்ட்டு இவன் ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி தான் இருக்குது. இதை கேட்டோன்னே கமனுக்குமே லைட்டாக ஃபீல் ஆயிடுது. நீ எதுவும் கவலைப்படாத, என்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேங்கிறான். அதுக்கப்புறம் ஜேட் அப்படியே நடந்து போக கமின் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் ஜேட் பார்க்கும்போது முகத்தை மாற்றிப்பான் எப்பயுமே. இன்னொரு பக்கம் டாங்கில் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு அந்த ட்ரூத் ஆர் டேர் லெட்டர் வந்துச்சுல, அதை பார்த்து அவன் பயந்துட்டு இப்போ சேரனுக்கு கால் பண்ணுறான். நம்ம தான் ஆல்ரெடி மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, நீ ஏன் வரவே இல்லைன்ட்டு. ஆனால் அந்த சேரன் பொண்ணும் காப்ஸ் நம்மளை சுற்றி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்போ எப்படி நம்ம மீட் பண்ணுறதுங்க மாதிரி தான் அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கா. பட் இவன் மீட் பண்ணியே ஆகணும்னு நிற்கிறான். சரி நீ அப்படி எதுக்கு அவ்வளோ கட்டாயமாக மீட் பண்ணணுன்னு கேட்டால் இவன் அந்த ட்ரூத் ஆர் டேர் லெட்டரை பற்றி தான் சொல்கிறான். இவன் கேட்குறான், நீ அன்றைக்கி 5க்கு என்ன ட்ரக் கொடுத்தேன்னு. ஆக்சுவலாக அன்றைக்கி 5 இறந்தால, அப்போ இந்த சேரன் 5க்கு ட்ரக்ஸ் ஏதோ, அதாவது ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி நினச்சி இவன் பார்த்துருப்பான். அதை கொடுக்குறதே இவன் பார்த்துருக்கனால இவன் கேட்குறான், நீ வேறு எதாவது கொடுத்தியாங்கிற மாதிரி. அப்போ இந்த பொண்ணு நான் எதுவும் கொடுக்கலையே, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எந்த தப்பு பண்ணலங்கிறா. பட் இவன் என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ என்கிட்ட உண்மை சொன்னாதான் உனக்கு நான் தான் ஹெல்ப்பும் பண்ண முடியும், நீ தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்னு சொல்ல. அப்புறம் இவன் நல்லா யோசிச்சுட்டு சொல்கிறா, ஆக்சுவலாக உண்மையாலே இவங்க இவளும் 5யும் சேர்ந்துட்டு எல்லாரையும் ப்ராங்க் பண்ண நினச்சிருக்காங்க போல். ஆனால் உண்மையாலே 5 இறந்து போவான்ட்டு இவ எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டால.
உறுதியாக சொல்லிடுறான் நான் ஃபையை கொலை பண்ணலன்ட்டு. அப்புறம் டோங்க்லாவும் சரி ஓகே நான் உன்னை காப்பாத்துறேன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜேடோட அசிஸ்டன்ட் கென் இருக்கான்ல அவன் தான். இவன் ஆக்சுவலாக அந்த பசங்க எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சு அவங்க எல்லாரும் பற்றி ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கான். அந்த ரிப்போர்ட்டை தான் இவன் காட்டலான்னு போக அப்போ ஜேட் குளிக்க போயிட்டான். கமின் மட்டும்தான் இருக்கான். ஸோ கமின் கிட்ட அவன் அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கான். சேரனும் சம்பும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொன்று பெல்லை பற்றி கேட்டோன்னா அவளுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப அவள் தான் அந்த யூனிவர்சிட்டிலே கேம்பஸ் ஸ்டாரு. அந்த மாதிரி பெல்லை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைம் ஜேவை பற்றி கேட்டோன்னா அவங்க நிறையவே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சஸ்பெக்டாக எந்த ஆக்டிவிட்டீஸும் அவங்க 2 பேர் பண்ணல. இன்னொரு பக்கம் டோங்க்லா பற்றி சொல்லணுன்னா அவன் இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான்ல அது எல்லாத்தையுமே இப்போ கென் கமின் கிட்ட சொல்கிறான். அதோட அவன் சேரன் கிட்ட சொல்லியிருப்பான்ல நீ உண்மையை சொன்னாதான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும் ஏதாவது ஆபத்துனா அந்த டைலாக்கையும் இப்போ கமின் கிட்ட இவன் சொல்ல அவன் ஒரு பொண்ணுன்னு சொன்னானா அவன் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினானா அப்போ அந்த கால் ரெக்கார்ட்ஸை நீ செக் பண்ணு அவன் எந்த பொண்ணுக்கிட்ட பேசினான்னு எனக்கு தெரிஞ்சாகணுன்ட்டு கமின் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜேடை பார்க்க தான் போகிறான். அவன் இன்னும் குளிச்சுட்டு இருக்க இவன் கேப்டன் வெளியே நின்று கத்திட்டு இருக்கான். அப்போ ஜேட் வரான். அதான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டேன்ல இப்போ என்ன பண்ணுறீங்கன்ட்டு நீ இவ்வளோ நேரம் குளிக்கிற நம்ம ஒர்க்குக்கு போகணும் சீக்கிரம் வான்னு சொல்ல அப்பயும் ஜேட் கமின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் நான் இப்போ குளிச்சுட்டு இருந்தேன் என்ன நான் நீங்கள் கேட்ட ரெக்வஸ்ட்டாக வாங்கிட்டேன்ல மாதிரி. ஆனால் கமின் என்ன சொல்கிறான்னா சும்மா விளையாடிட்டு இருக்காத இப்போ நம்ம அடுத்து டோங்க்லாவை விசாரிக்க போய் ஆகணும். அவன் தான் மோஸ்ட் சஸ்பீசியஸாக இருக்கான். ஸோ நீ விளையாடாமல் சீக்கிரவான்னு சொல்ல அப்போ ஜேட் சொல்கிறான் ஓ அப்போ நான் உங்ககிட்ட லைட்டாக மெஸ்அப் பண்ணிகிட்டு இருந்தா உங்கள் ஹார்ட் வந்து ரொம்ப ரேஸ் ஆகுதோ அதனால தான் இப்படி பண்ணுறீங்களான்ட்டு அவன் அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேச கமின் என்ன பண்ணுறான்னா என்கிட்ட அவன் வேலை காட்டுறாங்கிற மாதிரி அவன் ஜேடோட டவலை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜேடு பதட்டமாயிட்டான் இவன் என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டான்ட்டு. அப்புறம் கேப்டன் சொல்லிட்டு இருக்க கமின் என்ன பண்ணுறான்னா அந்த டவலை கொண்டு போய் ஜேடோட அசிஸ்டன்ட் கென்னு இருப்பான்ல அவங்ககிட்ட கொடுத்து இது உன் கேப்டன் கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல அவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்க இங்கே என்ன நடக்குதுன்னு. அப்புறம் ஜேடும் ஒரு குட்டி துணி வச்சு அப்படியே தடுமாறி வந்து அந்த டவலை வாங்கிக்கிறான். அப்போ தான் கமினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா ஜேதா கூப்பிட்டுருக்கான். அவன் இவன்கிட்ட உண்மையை சொல்லிடுறான். இப்படி டாங்க்லாவுக்கு ஒரு ட்ரூத் ஆர் டேர் லெட்டர் வந்திருக்குன்ட்டு. அதை கேட்டோன்னே இவங்க 2 பேருமே சாக்காயிடுறாங்க. இதில் டாங்க்லாவை ரீச் பண்ண முடியலன்னு ஜே சொல்ல இவங்க அதுக்கப்புறம் அவனை தேடி போகிறாங்க. பார்த்தா டாங்க்லாவை நிறைய பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் அங்கே வரதை பார்த்தோன்னா அவங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ ஜே கமின் ஜேட் இவங்கெல்லாம் தான் டாங்க்லாவை ரெஸ்கியூ பண்ணி இப்போ அவனோட வீட்டில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ டாங்க்லாவை அடிச்சிட்டு இருந்தவங்க அவன் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான் போல். அந்த ஆளுங்க தான் பிடிச்சி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து இவனோட பொருள்லாம் உடச்சி போட்டு தான் அவனை இழுத்துட்டு போனதா இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க கேட்குறாங்க ஜே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் உனக்கு அந்த லெட்ரு வந்துச்சான்ட்டு. அதுக்கப்புறம் இவன் அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறான். பட் ட்ரூத்துங்கிற லெட்ரு தான் கொடுக்குறான். அவங்களுக்கு 2 லெட்ரு வரும். இவன் ட்ரூத்துங்கிற லெட்ரு மட்டும்தான் கொடுக்குறான். அந்த டேர் லெட்ரு கொடுக்கல. இப்போ அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா நீ வந்து சாம்புக்கு எக்ஸாமில் சீட் பண்ண ஹெல்ப் பண்ண டர்ஃபையை ரேப் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுமே அமைதியாக இருந்த. பெல் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கொடுமைலாம் பண்ணியிருக்கா அவளுக்குமே நீ ஹெல்ப் பண்ண. உன்னெல்லாம் அவங்க பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க அதனால் நீ அமைதியாக இருந்த. அது எவ்வளோ பெரிய தப்புங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அந்த மாதிரி தான் அந்த லெட்டரில் போட்டிருக்கு. பட் டாங்க்லா என்ன சொல்கிறான்னா நான் வந்து பணத்தை திருடி இருக்கேன் ஏன்னா என்கிட்ட காசுல அந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்குன்னு ஒருத்தவங்களை கொலை பண்ணுற லெவலுக்கு நான் போக மாட்டேன். அதோட மற்ற தப்பெல்லாம் இவங்க பண்ணது தான். அவங்க பண்ணதுக்கு நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணலங்கிற மாதிரி இவன் நியாயப்படுத்திட்டு இருக்கான். அப்போ கமினும் சொல்கிறான் சரி ஓகே நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க நீ போலீஸ் ஸ்டேஷன் வரணுன்ட்டு. அதோட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்துட்டாங்கல்ல இவனுக்கும் இந்த லெட்டர் வந்திருக்கு. ஸோ நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். நீ யார் கூட தங்குறன்னு கேட்க இவன் தனியாக தான் இருக்குங்கிறான். சரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உன்னை 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுறக்கு ஆள் போடுவேன். நீ வந்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேடும் கம்மின்னு அங்கேருந்து கிளம்ப ஜே வந்து இவனுக்கு பொருள்லாம் க்ளீன் பண்ணி தர ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறான். பட் இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பேசுகிறாங்க. டாங்க்லா வந்து எதையோ மறைக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஏன்னா அவன் ட்ரூத் லெட்டர் மட்டும்தானே கொடுத்தான். டேர் லெட்டர் அவன் கொடுக்கல. அதோட கம்மினுக்கு அந்த இடத்த பார்க்கும்போதே சந்தேகமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ கடன் ஆளுங்க வந்து தானே இவனை அடித்து அந்த வீட்டெல்லாம் அடித்து உடச்சி அவனை இழுத்துட்டு போனதாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே லேப்டாப்பு ஃபோன் அந்த மாதிரி எல்லா பொருளுமே பத்திரமா இருக்குது. கடன் ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்க கடனை குறைக்கிறதுக்கு அந்த பொருளை தூக்கிட்டு போக தான் நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருது டாங்க்லா அந்த இடத்துல ஒரு நாடகத்தை தான் அரங்கேற்றிருக்கான்ட்டு. பட் ஏன் அப்படி பண்ணணும் அந்த ட்ரூத் லெட்டர் மட்டும் ஏன் கொடுக்கணுன்ட்டு இவங்களுக்கு சந்தேகம் வந்து டாங்க்லா எதையோ மறைக்கிறான்ட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கு பற்றி ஜே கூட பேசலான்னு நினச்சி அவனுக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க. ஜேவும் அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படியே டாங்க்லா பார்க்குறான். அப்போ தான் டாங்க்லா சொல்கிறான்
ஆக்சுவலாக ஜே கேட்குறான், உனக்கு எதாவது பணம் வேணும்னா நான் சேவிங்ஸ் வச்சுருக்கேன், அதில் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. பட் டாங்கில் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அந்த கடனாளிகளை பற்றி பெருசாக பயம் இல்லை, நம்ம எல்லாம் இறந்துருவோமா என்ன, ஏன்னா ஆல்ரெடி டரு 5 இறந்துட்டாங்களேன்னு கேட்க. அப்போ ஜே கேட்குறான், இப்போ எதுக்கு நீ பயப்படுறேன்ட்டு. அதுக்கப்புறம் ஜேட் கூட கமெண்ட் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது காட்டுறாங்க. அப்போ சும்மா அண்ணன் தம்பிக்கு சண்டை போட்டு பண்ணுங்கள, அதே மாதிரி இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க. கமெண்ட் தான் அவங்கள அமைதியாக இருக்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கமெண்ட் ஜேட் கிட்ட சிக்னல் காட்டிகிட்டு இருக்கான், பேசுங்கிற மாதிரி. ஆனால் இதை ஜே நோட் பண்ணிவிட்டு, இப்போ 2 பேரும் பிளான் பண்ணி தான் நான் சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க. அப்போ ஜேட் கேட்டுறான், நீ எதையாச்சும் எங்ககிட்ட மறைக்கிறியா, நீ எந்த உண்மைனாலும் என்கிட்ட சொல்லு, ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் டேஞ்சரில் இருக்காங்கன்ட்டு அவனுக்கு எடுத்து சொல்ல. அவன் யோசிச்சு பார்க்குறான், ஆக்சுவலாக டாங்கில் வந்து இவன்கிட்ட ஏதோ ப்ராமிஸ் வாங்கியிருப்பான், நீ இதை வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்ட்டு. ஸோ இவன்கிட்டையும் இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல. ஜேடு வந்து இவனை மிரட்டுறான். பட் அவன் அப்பயுமே ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் கமெண்ட்டுக்கு ஒரு கால் வருதுன்னு அவன் பேச போகிறான். யாரோ அந்த கெட்டமெனுங்க அந்த ட்ரக்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதோட டீலர் பற்றின டீட்டெயில்ஸ் தான் யாரோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வேனில் நிறைய அடியாளுங்க வராங்க. அவங்க வந்து நீங்கள் என்ன இவ்வளோ நோசியாக இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கம்மினை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக ஜேடும் வெளியே வர அவன் கம்மினை காப்பாற்ற போயிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் சுற்றி அந்த ஆளுங்க அடிச்சிட்ருக்காங்க. நல்லா தான் சண்டை போடுறாங்க. பட் எதிர்பாராது வரமா கம்மின் கையில் அடிபட்டுருது. அப்புறம் ஜேடும் அவங்கள நல்லா பிடிச்சி தாக்கிட்டு இருக்க. அவனுங்க வார்னிங் பண்ணுறாங்க, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நிறுத்திடணும், இல்லைனா இன்னி ஆபத்தான்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துலேருந்து ஓடிற. அதுக்கப்புறம் ஜேட் பார்க்குறான், கமின் கையில் வர அடிபட்டுருக்குல, அவன் ரொம்பவே பதட்டமாயிடுறான். இப்படி ஜேட் அக்கறையாக பதட்டப்படுறதை பார்த்தோன்னே கமின் ஒரு மாதிரி அசந்து ஜேடை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஜேட் கென்கிட்ட தான் சிசிடிவி எல்லாம் அங்கே செக் பண்ணு, அது யாருன்னு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கமினும் சொல்கிறான், பரவாயில்ல விடு, நீ என்னையே இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கன்ட்டு. பட் ஜேட் வந்து விடுற மாதிரி தெரில, ஏன்னா கமினுக்கு இப்படி அடிபட்டுருச்சுலன்ட்டு. பட் கமின் என்ன சொல்கிறான்னா, இப்போ என்ன, அதான் நீ தான் கரெக்டான டைமில் வந்து என்னை காப்பாற்றிலன்னு தான் கேட்டுட்ருக்கான். அப்போ ஜேட் கேட்குறான், இது அந்த எம்பியோட வேலையா, அதாவது சாம்போட அப்பா வேலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களான்ட்டு. ஆனால் கமினும், நான் எல்லா இடத்துலையும் என் வாயை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, ஸோ யார் வேணால் அதை பண்ணியிருக்கலாங்க மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ ஜேயும் வந்து பாவமாக கேட்குறான், உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சா நல்லா இருக்கீங்களான்ட்டு. அவனும் ஃபீல் பண்ணுறான் போல். அப்போ இவங்க சீரியஸாக அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீயே பார்த்தில இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குன்னு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உனக்கு எல்லாருக்கும் தான் டேஞ்சர், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்னு சொல்ல. அப்போ இவங்க கேட்குறான், ஒரு வேளை நான் உண்மையை சொன்னால் நீங்கள் டாங்க்லாவை ஜெயிலில் பிடிச்சி போடுற மாட்டீங்களன்ட்டு, நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கோம், நீ என்ன விஷயத்தை எங்கள் கிட்ட மறைக்கிறேன்னு சொல்ல. அப்போ கமின் ஜேடு அமைதியாக இருக்க சொல்லிட்டு அவன் ஜே கிட்ட பொறுமையாக பேசுகிறான், என்ன மாதிரி போலீஸே அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டேஞ்சர் தான், நல்லா யோசித்து பார்த்து நீ சொல்லுன்னு சொல்ல. அப்புறம் ஜே எப்படியோ சொல்லிடுறான், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டாங்க்ல யாரும் ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்கல்ல, அந்த சிசிடிவி தான் ஒரு பென்ட்ரைவில் போட்டு இவனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த டாங்க்லா காட்டும் போது ஜேயுமே சாக்காயிடுறான். ஸோ நீ இதுக்காக சாம்ப் எக்ஸாமில் சீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியாங்கிற மாதிரி இவன் பயங்கர சாக்காயிருக்கான். அதோட இவங்கிட்ட சொல்கிறான், டாங்க்ல வேணும்னு அப்படி பண்ணல, தெரியாமல் தான் பண்ணியிருப்பான்ட்டு. பட் ஜேட் பிடிச்சிட்றான், நீ இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியான்ட்டு. பட் இவனுக்கு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க, ஏன் உன் ஃப்ரெண்ட்னா நீ சப்போர்ட் பண்ண மாட்டியாங்கிற மாதிரி. அப்போ தான் இவன் கமெண்ட் சொல்கிறான், டாங்க்லாம் இன்னும் முழுசாக எந்த விஷயமும் சொல்ல, நம்மளுக்கு 2 லெட்டர் கிடைக்கணும், ஆனால் அவன் டேரங்க லெட்டரை கொடுக்கவே இல்லைன்ட்டு. பட் அந்த பற்றின எந்த விஷயமும் ஜேக்கு தெரியாதுல்ல, இல்லை அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவன் சொல்லிடுறான். அப்போ கமெண்ட் பார்க்குறான், இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபோட்டோவில் அவங்க எல்லோரும் முடிஞ்சியும் அடித்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்கள்ல, அந்த ஃபோட்டோ ஜே கிட்டையுமே இருக்குது, இதை நீங்கள் எப்போ எடுத்தீங்கன்னு கேட்க ஜே சொல்கிறான், இதை நாங்கள் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது எடுத்தது மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜேடும் கம்மினும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேட்லாம் வீட்டில் வேலை செய்ய மாட்டான் தான் கம்மின்னு நினச்சிருப்பான். பார்த்தா அவன் வீட்லேயே சார்ட்லாம் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போ தான் இப்போ ஜேட் சொல்கிறான், நான் மோட்டிவ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, இப்போ அடுத்து யார் ரொம்ப ஆபத்தில் இருக்குது, யார் அந்த கில்லரோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது பெல்லு தான். ஏன்னா பெல் தான் ரொம்ப வயலண்ட்டான ஆள். பார்த்தா பெல்லுக்குமே அந்த ட்ரூத் லெட்டர் வந்திருக்கும் போல். ஆக்சுவலாக பெல் என்ன பண்ணியிருப்பான்னா, அவள் ரொம்ப மோசமானவ, ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிச்சிருப்பா, ஒரு பொண்ணை அபார்ஷன் பண்ணுறதுக்காக இழுத்துட்டு போயிருப்பா. ஸோ அந்த மாதிரி அவன் நிறையவே தப்பு பண்ணியிருக்கா. அவளுக்குமே அந்த லெட்டர் வந்திருக்கா. அவள் உடனே பயந்து சேரனுக்கு தான் கால் பண்ணுறா. பட் சேரன் கால் எடுக்கலையா, உடனே இவள் புலம்புறா, இப்போ இவள் என்ன கேம் ப்ளே பண்ணுறான்னு தெரியலையேங்கிற மாதிரி இவள் பதட்டமாக இருக்க. இவளுக்கு வந்த லெட்டரில் சேரன் நேம் எழுதிருக்கு. ஆக்சுவலாக டாங்க்லாக்கு வந்த லெட்டரில் பெல்லுங்கிற நேமும் இன்னொரு நேமும் சேரன் நேமோ என்னமோ தான் இருக்கும். அந்த மாதிரி இவளுக்கு சேரன் நேம் போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கமினி ஜேடே காட்டினாங்கன்னா, ஜேட் கமினுக்கு மருந்து போட்டு விட்டுட்ருக்கான். அவன் ரொம்ப கேரிங்காக போட்டு விட்டுருக்கான். அவன் ஃபீல் பண்ணுறது நல்லாவே தெரியுது. அதை கமின் அப்படியே ரசித்து தான் பார்த்துட்ருக்கான்.
ஆனால் ஜேட் பார்க்கும்போது அவன் அப்படியே நார்மல் ஆயிடுறான். அதுக்கப்புறம் கமின் ஜேட் கிட்ட, தேங்க்யூ கேப்டன், நீங்கள் இல்லைன்னா நான் நேரம் பெரிய பிரச்சனையில் இருந்திருப்பேன்னு சொல்ல, அதுக்கு ஜேடுமே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பனியனை ரிமூவ் பண்ணுங்கள், நான் உள்ளே இருக்க காயத்துக்கும் மருந்து போகிறேன்னு சொல்ல, இவன் ஃபஸ்ட்டு வேணாம் தான் சொல்கிறான். ஆனால் ஜேடு தான், நீங்கள் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் மருந்து போட்டு விடுவேன்னு சொல்லிட்டு ஜேட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பெல்லை காட்டினாங்கன்னா அவள் குளிச்சுட்டே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவள் ஏதோ அவள் தலையெல்லாம் பிடிக்கிறா. அவளுக்கு லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ டோர் சத்தம் கேட்குது. அதை கேட்டோன்னே இந்த பெல் சொல்கிறா, ஏய் சேரன், நீ தான் விளையாடுறியா, நீ வேற எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவள் சொல்லிட்டு லைட்டாக கண்ணை மூட. அவள் திறந்து பார்க்கும்போது பயந்துடுறா. என்னன்னா முகமுடி போட்டு முன்னாடி ஒரு ஆள் வந்தான்ல, அவன் தான் இப்போ வந்திருக்கான். அவன் பெல்லை பார்த்து ட்ரூத்தா டேருன்னு கேட்க இவ பயந்து கத்துறா, நீ முதல்ல இங்கேருந்து போயெல்லாம் போலீஸுக்கு கால் பண்ணுவேன்ட்டு. அவள் ஃபோன் எடுக்க போக அந்த ஆள் அவளோட முடியை பிடிச்சி அவளை மிரட்டிகிட்டு இருக்கான். இவளும் பயங்கரமாக கெஞ்சிகிட்டு இருக்கான் என்னை விட்டுருன்ட்டு. அப்புறம் இவங்கிட்ட தப்பிக்க முடியாதுன்ட்டு நான் டேர் சூஸ் பண்ணுறேன், நான் இதில் சேரனை சூஸ் பண்ணுறேங்க மாதிரி இவ சொல்ல, அந்த ஆள் சொல்கிறான், நீ வாய் மூடு, நீ ரொம்பவே லேட்டாக ஆன்சர் பண்ணிட்ட, உன்னை ஆல்ரெடி ஒருத்தங்க சூஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு அவன் முடியை பிடிச்சி பயங்கரமாக இழுத்துட்ருக்கா. அவள் வழியில் கதறிட்டு இருக்கா. அப்போ அவன் கேட்குறான், உனக்கு இப்போ புரியுதா சாகருக்கு முன்னாடி எவ்வளோ வலி இருக்குன்னு, நம்ம ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்ட்டு. நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க தெரியும்ல, நீ 5க்கு பண்ணது இப்போ உனக்கு வரும்போது அந்த வலி எப்படி இருக்குங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு, ஏதோ கெமிக்கலாட்டம் இருக்குது, ஆசிட் தான் போல், அதை எடுத்து அவன் மேலே ஊற்ற அவள் அப்படியே துடிச்சிட்டு கத்துறா. அவள் அப்படியே இறந்துட்டா தான் போல். இன்னொரு பக்கம் ஜேடே கம்மின்னு காட்டினாங்கன்னா ஜேட் கம்மினுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருக்கான். அவன் காயத்துக்கெலாம் மருந்து போட்டு விட்டு ஜேட் ரொம்ப ஒரேடாக இருக்கானா அவனை பார்த்தாலே தெரியுது. அப்போ கமனும் கேட்குறான், நீங்கள் என்ன ரொம்ப நேரமாக மருந்து போட்டு விட்டுருக்கீன்ட்டு. அதுக்கு ஜேடும், நான் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக போட்டு விட்டுட்டுருக்கேன்னு சொல்ல, அப்போ கமின் திரும்பி போய் கேட்குறான், நீங்கள் ஆனால் இது வரைக்கும் வேறு யாருக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டதில்ல, இல்லை உங்கள் காயத்து கூட நீங்கள் மருந்து போட்டதில்லை தானேன்னு கேட்க, அப்போ ஜேட் சொல்கிறான், ஆமாம் நான் எதுக்குமே கவலைப்பட்டதில்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக, அதுவும் இந்த சின்ன காயத்துக்காக நான் ரொம்பவே கவலைப்படுறாங்க மாதிரி சொல்ல, அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சைலன்ஸ் போகுது. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு, 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அப்போ அப்படியே ஜேடும் கமினும் பக்கத்தில் வர ஜேட் கமினை கிஸ் பண்ணுறான். பட் கமின் விலகிடுறான். அதுக்கப்புறம் ஜேட் அப்படியே சேடாக கமின் போய் ஜேடை கிஸ் பண்ணிடுறான். இதே சீனோட இந்த எபிசோட் முடியுது. அப்புறம் என் கிரெடிட்ஸில் ஒரு சீன் காட்டுறாங்க. என்னன்னா இந்த கிஸ்ஸிங் சீன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி போல், இதுக்கு முன்னாடி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ நடந்தது போல். அப்போ இவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜேட் கேட்குறான், நம்ம கோவொர்க்கராக இருக்கிறத விட அதோட மேலே ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும்லன்ட்டு. அப்போ கமினும் யோசிச்சுட்டே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக இருக்கலாமான்ட்டு. அதுக்கு ஜேடும், ஆஹா நான் அந்த மாதிரி சொல்லன்ட்டு. அப்போ சிச்சுவேஷன்ஷிப் சொல்கிறியான்ட்டு. அதுக்கு ஜேடும், இல்லை அதெல்லாம் இல்லை, ஏன்னா அப்படி இருந்தால் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்னை உண்மையாலே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அப்போ கமின் என்ன பண்ணுறான்னா, உன்னையா நான் லவ் பண்ணுவேன், உன்னெல்லாம் நான் லவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ல, அப்போ ஜேட் கேட்குறான், ஏன் அப்படி சொல்கிறீங்க, நம்ம 2 பேரும் சிங்கிள், இத்தனை நாள் ஒன்றா இருக்கோம், ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், அதுவும் நான் ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கேன், நீங்கள் என் மேலே ஏன் விழமாட்டீங்கன்னு கேட்க, அப்போ கமின் சொல்கிறான், நான் அப்படி யாராச்சும் லவ் பண்ணுன்னா நான் ஒரு டாகை கூட லவ் பண்ணுவேன்ட்டு. அப்போ இவன் கேட்குறான், இன்ஸ்பெக்டர் நீங்கள் ரொம்ப தான் பேசுகிறீங்க, சரி ஓகே எந்த டாக் லவ் பண்ணுவீங்க, எந்த ப்ரீடுங்க மாதிரி இவன் க்யூட்டாக கேட்டுட்ருக்க. அப்போ கமின் மறுபடியும் இன்சல்ட் பண்ணி விட்டுறான், டெம்பிள் டாக்ன்ட்டு. நீங்கள் என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு ஜேட் சொல்லிட்டு, என்னமோ யூஎஸ்லலாம் டெம்பிள் டாக் இருக்க மாதிரின்ட்டு அவன் புலம்பிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். இது ஃபன்னி சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடை பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.